ஒரு ஃபேஸ்லெஸ் ஏஐ யூடியூப் சேனலை கிரியேட் பண்ணி மானிட்டைஸ் பண்ணுறது உண்மையிலேயே ரொம்ப ஈஸி தான். ஆனால் நான் இப்போ சொல்ல போகிற 7 ஸ்டெப்ஸை கரெக்டாக கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து சேனல் நேம் அதுக்கு எப்படி வைக்கிறது. ரெண்டாவது, அதுக்கு ஸ்டோரியை வந்து எங்கெல்லாம் போய் கிரியேட் பண்ணலாம் நம்மளாம் ஈஸியாக. ஏஐயை யூஸ் பண்ணி மட்டும் எப்படி கிரியேட் பண்ணுறது. மூணாவது, ஏஐ இமேஜ் ஜென்ரேஷனை யூஸ் பண்ணியே தம்ப்நெயில் எப்படி கிரியேட் பண்ணுறது. அதுக்கு மேலே நம்ம எந்த மாதிரி எழுதுனா ஆடியன்ஸ் பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்ட் ஆவாங்க. நாலாவது, உங்கள் வீடியோக்கு இப்போ நீங்கள் இமேஜ் கிரியேட் பண்ணணும் ப்ரோன்னு கேட்குறீங்க இல்லையா, அதை எப்படி கிரியேட் பண்ணுறது. அஞ்சாவது, இந்த சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகணும்னா அதில் வீடியோவில் வேல்யூன்றதை கொடுக்கணும். கண்டிப்பாக உங்களோட யூனிக்னஸை காட்டுற மாதிரி ஏதாவது ஒரு ஆடியன்ஸுக்கு வேல்யூ கொடுக்கணும். சரிங்களா, அந்த வேல்யூவை எப்படிலாம் கொடுக்கலாம்னு நான் இப்போ சொல்லித்தரேன். அஞ்சாவதா. ஆறாவது, எப்படி மானிட்டைஸ் பண்ணுறது. ஏழாவது, என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணக்கூடாது. இந்த 7 விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதான் நான் திரும்பவும் சொல்கிறேன், நம்ம பெய்டு யூடியூப் கைடன்ஸுன்றது நான் உங்களை பர்சனலாக கைட் பண்ணுறது, அது வேற. இப்போ நான் சொல்கிற விஷயம் ஒரு பிகினருக்கு பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை சொல்லித்தர்றேன். ஓகேங்களா. பட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு ஹாப்பியான நியூஸா சொல்லிடுறேன். நம்மளுடைய பெய்டு யூடியூப் கைடன்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கிட்ட ஒரு சில ஸ்மால் யூடியூப் கிரியேட்டர்ஸ், ப்ரோ நீங்க எனக்கு பர்சனலா தர டிப்ஸ் சூப்பரா ஒர்க் ஆகுது, வியூஸ் 4000க்கும் மேல கெயின் ஆகுதுன்றதை என்கிட்ட வாட்ஸ்அப்ல ரொம்பவே ஹாப்பியா சொல்றாங்க. ஈவன் என் சேனல் மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிளா இருக்கு ப்ரோ அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் நம்மளுடைய பெய்டு யூடியூப் கைடன்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு உங்க யூடியூப் சேனலை ஃபாஸ்டா க்ரோ பண்ணலாம்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா, அது என்னுடைய பர்சனல் வாட்ஸ்அப் நம்பர் தான். தாராளமா நீங்களும் இப்பவே கான்டாக்ட் பண்ணுங்க. சரிங்களா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சேனல் நேம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் வந்து மோட்டிவேஷனல் ஸ்டோரியை மட்டுமே பேஸ் பண்ணி ஏஐ சேனல் ரன் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? நான் வந்து அந்த தாட்ஸ் அப்படியே வாசிச்சுட்டு இருந்தேன் நான். ஓகே, அதை தான் எடுத்து பண்ணேன். இப்போ ஸ்டோரிங்கிறது நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக தான். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டோரிஸும் நான் சொல்லியிருக்கேன் நான். ஓ சரிங்க சரிங்க. ஸ்டோரி சொன்னேன்னா வேற வேற இந்த நான் வீட்டில் சமையல் பண்ற மாதிரி எடுத்துட்டு அதுலயே ஸ்டோரி சொல்லிடுவேன் நான். ஓகே. ஆனா ஸ்டோரி எனக்கு பிடிச்ச கதைங்க வந்து அதையுமே நான் ஸ்டோரி மாதிரி சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரின்றது இப்போதான் நான் எடுத்து வைக்கிற நெக்ஸ்ட் ஸ்டெப். அது சூப்பருங்க சூப்பருங்க. எப்போவுமே ஒரு ஏஐ சேனல் அப்படின்னா, ஏஐனா நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறீங்க ஓகே, ஆனால் இமேஜ் ஜென்ரேஷனில் ஏஐ தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் ஸ்டோரியை பேஸ் பண்ணி அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரே ஒரு நீச் எடுங்க, அதில் மட்டும் ட்ராவல் பண்ணுங்க. ஸ்டோரினா ஸ்டோரியில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேட்டகரி இருக்கும். ஒன்று மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி, இன்னொன்று ஒரு பெரிய லீடர்ஸ் ஏபிஜே அப்துல் கலாம் சாரை பற்றியோ இல்லை மதர் தெரேசாவை பற்றியோ சொல்கிற மாதிரி அவங்களுடைய ஸ்டோரியை உள்ளே கொண்டு வரணும். இல்லைன்னா பர்சனல் டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்க, காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கிறது எப்படி, ஃபோக்கஸாக படிக்கிறது எப்படி, அந்த மாதிரி ஸ்டோரியிலேயே நிறைய கேட்டகரி இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஸ்டோரி எடுக்கிறீங்கன்னா இந்த கேட்டகரி எல்லாமே நீங்கள் சப்நீச்சர்ஸாக யூஸ் பண்ணிக்கணும். ஆனால் அந்த சேனலில் போயிட்டு நீங்கள் குக்கிங் சம்மந்தமாக போடக்கூடாது. அப்படி போட ஆரம்பிச்சிங்கன்னா சேனல் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப அது கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ சேனல் நேம் ஃபஸ்ட்டு வந்து சேனல் நேம் நீங்கள் ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் ஒரு நீச்சை பற்றி போக போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய சஃபிக்ஸ்னு சொல்லுவாங்க, சேனல் நேமில் பின்னாடி வரக்கூடிய வேர்டு ஸ்டோரியாக தான் இருக்கணும். முன்னாடி நீங்கள் என்ன வைக்க போகிறீங்க அப்படின்றதுல தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் நேம் போட்டு ஸ்டோரிஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் சேனல் நேமை, இல்லைனா மோட்டிவேஷ்னல் ஏஐ ஸ்டோரிஸ் அப்படின்னு கூட வைக்கலாம், தப்பு இல்லை. ஸோ இந்த மாதிரி உங்களோட ஃபஸ்ட்டு வேர்டு வந்து நீங்கள் என்ன கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்றத ஆடியன்ஸ்க்கு குறிக்கிற மாதிரி இருக்கணும். கடைசி வேர்ட் ஸ்டோரியாக இருக்கணும். இந்த மாதிரி சேனல் நேம் இருந்தால் தான் பார்க்குற ஆடியன்ஸ் கரெக்டாக உள்ளே வருவாங்க, வீடியோஸ் பார்க்க ஆரம்பிப்பாங்க. ரெண்டாவது, ஸ்டோரி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஏன்னா ஒரு ஸ்டோரி 2 ஸ்டோரினா உங்களுக்கே தெரியும், ஆனால் நிறைய ஸ்டோரியை எப்படி கிரியேட் பண்ணுறது நான் உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். நான் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஏஐ சேனலுக்கு உண்டான ஸ்டோரியை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, ஈஸியாக கிரியேட் பண்ணுறது ஃப்ரீயாக எப்படின்னு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் லேப்டாப்லேயோ மொபைல்லையோ கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நான் சொல்கிற ப்ராம்ப்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மறந்துடும். கூகுளில் ஃபஸ்ட்டு நீங்கள் போட வேண்டியது சாட் ஜிபிடின்னு போடணும். நான் அதை கிளிக் பண்ணி உள்ளே போகிறேன். இப்போ நான் எழுத வேண்டியது ஐ பிளான்ட் டு கிரியேட்
மோட்டிவேஷ்னல் அனிமல். இப்போ நீங்கள் அனிமலை பேஸ் பண்ணி ஸ்டோரி எழுதியிருந்தீங்க. ஸோ அனிமல் ஸ்டோரிஸ் that inspire ட்ரூ ஹியூமன் அப்படின்னு நார்மலாக போட்டாலே உங்களுக்கு வந்து ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஐ பிளான் டு கிரியேட் மோட்டிவேஷனல் அனிமல் ஸ்டோரிஸ் தட் இன்ஸ்பயர் டு எ ஹியூமன் இன் லைஃப். ஓகேங்களா, அதாவது அனிமல் ஸ்டோரி ஏதாவது நான் மோட்டிவேஷனாக சொல்ல விரும்புகிறேன், அது வந்து ரியல் டைமாக ஹியூமனுக்கு வந்து மோட்டிவேஷன் இன்ஸ்பயராக இருக்கணும் அப்படின்றத நான் எழுதியிருக்கேன். இப்போது ரெண்டாவது, ரைட் ஷார்ட் ஸ்டோரி STORY ஸ்டோரி ஃபார் மை யூடியூப் வீடியோ அப்படின்னு எழுதிருங்க. சரிங்களா, எழுதிட்டு ஜஸ்ட் நீங்கள் என்டர் பண்ணாலே ஷார்ட் ஸ்டோரி ஃபார் மை யூடியூப் வீடியோ என்டர் பண்ணிட்டாலே இதில் வந்து அவங்களே ஸ்டோரி கொடுத்துருவாங்க. லயன் அண்டு டைனி ஸ்பேரோ அப்படின்ற டாப்பிக்கில் தான் அவங்க ஸ்டோரி சொல்கிறாங்க. சரிங்களா, பட் என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து எழுதும்போது ரொம்ப பெருசாக வரும். சரிங்களா, அப்போ உங்களுக்கு எனக்கு எவ்வளோ பெருசாலாம் வேணாம்ப்பா, ஒரு 10 லைன்ஸில் இருந்தால் போதும்னா இன் 10 lines லைக் எமோஷ்னல் ஸ்டோரி பேராகிராஃப் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஃபைன். இப்போ நீங்கள் என்டர் பண்ணோம்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக அவ்வளோதான். இந்த மாதிரி வந்துருச்சா? இதில் நீங்கள் படித்து பார்க்கணும். ஃபஸ்ட்டு அந்த ஸ்டோரி வந்து நல்லா இருக்கா இல்லையான்னு படித்து பார்க்கணும். இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து கீழே திரும்ப வந்து இந்த ஸ்டோரி எனக்கு நல்லா இல்லை, வேறு ஏதாவது கொடுங்க ஸ்டோரி அப்படின்னு கேட்டோம்னா ChatGPT நமக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டோரியை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா, நீங்கள் இதை ஒன்றும் பண்ண தேவையில்லை, அப்படியே ஃபுல்லாக காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுக்க போகிறீங்கல்ல, ஓன் வாய்ஸ் ஓவர், அப்போ இதை காப்பி பண்ணிவிட்டு இதே கூகுளில் ஓப்பன் பண்ணி கூகுள் டிரான்ஸ்லேட் அப்படின்னு போட்டுருங்க. டிரான்ஸ்லேட் போட்டுட்டு இப்போ நீங்கள் தமிழ் தான் உங்களுக்கு நல்லா தெரியும், இங்கிலீஷ் அந்த அளவுக்கு புரியலை அப்படின்னா கூட இதுலேயே டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு தேவையான இதை எடுத்துக்கலாம். ஸோ தமிழ் நான் போட்டேன். இப்போ நான் வந்து என்டர் பண்ணால் அவ்வளோதான், தமிழில் வந்துருச்சா? ஆனால் என்ன விஷயம்னா இது வந்து ஒரு ஸ்கிரிப்ட். ஓகேங்களா, AI எழுதின ஒரு ஸ்டோரி. இதை நீங்கள் அப்படியே போயிட்டு வாசிக்கவே கூடாது. உங்கள் வீடியோவில் வாசிச்சா பார்க்குற ஆடியன்ஸுக்கு அந்த அளவுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. ஸோ அப்போ நீங்கள் இந்த ஸ்டோரியை ஃபஸ்ட்டு படித்து பார்க்கணும், என்னதான் சொல்ல வர்றாங்க இதில் அப்படின்னு படித்து பார்க்கணும். இதை வந்து ஆடியன்ஸுக்கு எந்த அளவுக்கு சிம்பிளிஃபையாக பண்ணி புரிகிற அளவுக்கு ஒரு மோட்டிவேஷனலாக சொல்ல முடியுமோ அதை நீங்கள் உங்கள் ஸ்டைலில் சொன்னால் போதும். இது வந்து ஒரு ஹிண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கணும் எப்போவுமே. அதை பயன்படுத்தி உங்கள் ஸ்டைலில் நீங்கள் சொல்லணும், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஸ்டோரியை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் ChatGPT யூஸ் பண்ணியே. இங்கே வந்து அனிமல் அப்படின்னு போட்டிங்கல்ல, நான் அனிமல்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு போட்டிருக்கேன். இங்கே அனிமல் அப்படின்றத எடுத்துட்டு லீடர் ஸ்டோரி, ஓகேங்களா, அப்படின்னு கூட போடலாம். அப்படி போட்டாலுமே லீடர்ஸ் மதர் தெரேசாவோ இல்லைனா APJ அப்துல் கலாம் சாரை பற்றியோ ஸ்டோரி சொல்லுவாங்க மோட்டிவேஷனாக. ஸோ இப்போ ஸ்டோரியை க்ரியேட் பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஸ்டோரி கிரியேட் பண்றதுல எந்த டவுட்டும் இல்ல. ஏற்கனவே இந்த Facebookல நிறைய ஸ்டோரிஸ் வருது, குட்டி கதைகள், தன்னம்பிக்கை கதைகள், அது கூட எடுத்துக்கலாம்னு ஒரு ஐடியா இருக்கு. இந்த வீடியோ பண்றதுலதான் ஐடியா இல்ல. AI யூஸ் பண்ணி வீடியோ பண்றதுல ஐடியா இல்லைன்னு சொல்றீங்க, கரெக்டா? ஓகேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது வந்து என்ன பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி இமேஜஸை வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கணும் உங்கள் ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி. சரிங்களா, இப்போ நீங்கள் எழுதின ஸ்டோரியை நான் படித்து பார்த்தேன், அதை நான் அப்படியே எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவுட்லைனாக சொல்கிறேன். ஒரு காட்டில் ஒரு முயல் இருக்கு. முயல் வந்து தான் வந்து செத்துடலாம் அப்படின்ற மாதிரி ஓடி போகுது. ஏன் ஓடி போகுதுன்னா அவனை விரட்டுறாங்க. ஒரு பக்கம் வேடன், ஒரு பக்கம் புலிலாம் விரட்டுது. அப்போ இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறதுக்கு வழியே இல்லைப்பா அப்படின்னு செத்துடலான்னு சொல்லிட்டு குளத்துல போயிட்டு குதிக்க ட்ரை பண்ணுது. ஆனால் அந்த குளத்துக்கிட்ட போகும்போது அந்த முயலை பார்த்து பல தவளைகள் வந்து தண்ணிக்குள்ளே குதிச்சிருது. பயந்து போய் குதிச்சிருது. அப்போ முயல் நினச்சிக்குது, சார் நம்மளை பார்த்தும் பயப்படுறதுக்கு இந்த உலகத்தில் ஆளுங்க இருக்காங்களா,
அப்போ நம்ம ஏன் வாழக்கூடாது, இவங்கெல்லாம் இருக்கும்போது நம்ம ஏன் வாழக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு அனிமல் ஸ்டோரியை சொல்லி நீங்கள் வந்து ரியல் டைமாக ஒரு மனிதர்களை நீங்கள் இன்ஸ்பிரேஷன் பண்ணுற மாதிரி ஸ்டோரி அமைஞ்சிருக்கு. இதே தான் நம்ம லைஃப்லையுமே சொல்கிறீங்க, கரெக்டா? ஸோ இங்கே வந்து இமேஜை கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எத்தனை கேரக்டர் இருக்காங்க? முயல், வேடன், புலி, அடுத்து கடைசியாக யார்? தவளை. 4 கேரக்டர். ஒரு ஸ்டோரியில் உங்கள் ஸ்டோரியில் 4 கேரக்டர் இருக்காங்களா? இருங்க, இதுக்கு நான் எப்படி இப்போ இமேஜை கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ அதே மாதிரி கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு லியோனார்டோ ஏஐ அப்படின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கணும். LEONARDO லியோனார்டோ ஏஐ ஓப்பன் பண்ணிட்டீங்களா? பண்ணிவிட்டு கெட் ஸ்டார்டட்னு இருக்கா? இருங்க. ஓகே, இப்போ நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் இமேஜ் ஜென்ரேஷன் அப்படின்னு இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே எப்போவுமே இந்த லிகசி மோட் அப்படின்னு இருக்கும், இதில் அதை வந்து ஆன் பண்ணிக்கணும். சரிங்களா? ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் செட்டிங்ஸ் மாதிரி நிறையா இருக்கும். அதில் நம்பர் ஆஃப் இமேஜ் ஜென்ரேட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கா, அதில் 2 இமேஜ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. நமக்கு டோட்டலாக 150 காயின்ஸ் ஒரு நாளைக்கு இருக்கும் ஃப்ரீயாக இமேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு. அந்த 150 காயின்ஸையுமே நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நீங்கள் அப்கிரேட் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் அந்த 150 காயின்ஸுக்குள்ளே உங்கள் கதைக்கு எப்படி இமேஜ் ஜென்ரேட் பண்ணலான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணணும். வேஸ்ட்டாக பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வேஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்கும் காயின். சரிங்களா? ஸோ 2 இமேஜ் ஜென்ரேட் ஆனால் போதும் ஒரு ப்ராம்ப்ட்டுக்கு அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்து கீழே 1024 × 768 இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. யூடியூபுக்கு தேவையான சைஸில் இது கொஞ்சம் மேட்ச் ஆகும் இமேஜு, அதனால நான் இதை சூஸ் பண்ண சொல்கிறேன். அவ்வளோதான். இப்போ இந்த ப்ராம்ப்ட்னு இருக்கா, 1024 768. ஓகேவா? இப்போ 2 இமேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு இங்கே ஜென்ரேட்னு எவ்வளோ போட்டிருக்கு? 4 போட்டிருக்கா? ஸோ 2 இமேஜுக்கு நமக்கு 4 தான் செலவாகும். அப்போ 150 காயின்ஸ் நம்ம கிட்ட இன்னும் அப்படியே இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டாக உங்கள் லைன் என்னது ஸ்டோரியில்? இது இந்த ஸ்டோரின்னு இல்லை, எந்த ஸ்டோரி எடுத்தாலுமே நீங்கள் இந்த மாதிரி தான் ஜென்ரேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு முயல் வந்து குளத்தை நோக்கி ஓடுது. அப்போ கிரியேட் ஏ attractive image for rabbit sadly running. சேடாக தானே ஓடுது, sadly running to the river. to river 2 words போடலாமா? என்னங்க? 2 words பாண்டுன்னு போடலாமா? SPOND அதுக்கு POND. சரி, ஓகே. டு தி பாண்ட். ஓகேங்களா? இப்போ நான் இங்கே வந்து ஜென்ரேட் அப்படின்னு கொடுக்குறேன். ஜென்ரேட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த இமேஜ் நான் எழுதுனதுக்கு ஏற்ற மாதிரி ப்ராம்ப்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். லோட் ஆகுது கீழே, தெரியுதுங்களா? வந்துருச்சா? ஸோ முயல் வந்து குதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஓடுது. இல்லைன்னா இங்கே வந்து இங்கே கொஞ்சம் நமக்கு இர்ரிலவெண்ட்டாக வந்திருக்கு, பாண்டுக்கு மேலே இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படி வேணாம், நியர் டு த ரன்னிங் 2 words வேணாம். ரன்னிங் நியர் பாண்டா பக்கத்தில் ஓடுது அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையில்லாத இர்ரிலவெண்ட்டான இமேஜ் ஜென்ரேட் ஆகிட்டு வரும் ஒரு சில டயத்தில். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி தான் மாற்றி ஜென்ரேட் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம மொத்தம் ஒரு இமேஜுக்கு 2 காயின் செலவாகும். நம்ம 2, 4, 6, 8 செலவு பண்ணிட்டோம்.
ஓகேங்களா, 8 செலவு பண்ணிட்டோம். இப்போ மிச்சம் 142 தான் இருக்குது. இதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா, ரன்னிங் நியர் த பாண்டுன்னு போட்டால் கூட இந்த மாதிரி வருது. ஓகேங்களா, ஸோ இந்த இமேஜ் நமக்கு வேணும் அப்படின்னா இங்கே டவுன்லோட்னு இருக்கா, அந்த இமேஜை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படியே. அடுத்து நமக்கு என்ன இமேஜ் வேணும், ஜஸ்ட் யோசிச்சு பார்க்கணும். ஃபார் ரேபிட், ஓகே, ரன்னிங் கிரியேட் அட்ராக்டிவ் இமேஜ் ஃபார் ஹண்டர் அண்டு டைகர் சேசிங் ரேபிட். கரெக்டா? ஸோ அவங்க கதைக்கு அடுத்து தேவைப்படுற இமேஜ் இதுதான். ஓகேங்களா, ஒரு சில இமேஜ் இந்த மாதிரி வராதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து விட்டுறணும். ஹண்டர்னு வேணாம், ஹியூமன் அப்படின்னு போட்டுப்போம். டைகர் சேசிங் ரேபிட் போட்டால் வருதான்னு பார்ப்போம். ஒரு சில இமேஜ் ரெஸ்ட்ரிக்ட் ஆகும். நீங்கள் ரொம்ப ஹார்டாக கொடுத்தீங்கன்னா அது ரெஸ்ட்ரிக்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு இப்போ என்ன இமேஜ் காட்டுது அப்படின்னு பார்ப்போம். ரிலவெண்ட்டாக இருந்தால் ஓகே, இல்லைன்னா மாற்றிக்கணும். ஒரு இமேஜ் வந்து புலி துரத்துற மாதிரி வந்துச்சா ரேபிட்டை, அப்போ இது நமக்கு தேவை தான். அப்போ இதை நம்ம எடுத்துக்கணும், டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து டைகரை எடுத்துருவோம், ஏன்னா நமக்கு டைகர் கிடச்சிருச்சு. இப்போ ஹியூமன் தான் இருக்குது. இப்போ ஹியூமன் சேசிங் ரேபிட் அப்படின்னு போட்டு பார்ப்போம். நமக்கு ஒரு ஆள் துரத்துற மாதிரி வந்தால் போதும், பெருசாலாம் தேவையில்லை. ஸோ அப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இமேஜை நீங்கள் ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கணும். இருங்க வருதான்னு பார்ப்போம். ஓகே, ரேபிட் ஓடுற மாதிரி வருது. அப்போ நீங்கள் இதை வந்து ஃபஸ்ட் இமேஜாக செலக்ட் பண்ணிக்கிட்டு இதை 2வது 3வதாக நீங்கள் வந்து வச்சுக்கணும் வீடியோவில். ஓகேங்களா, ஹியூமன் எடுத்துருவோம், மேன் போடுவோம். மென்னு போட்டால் ஏதாவது சம்திங் வருதா அப்படின்னு பார்க்கணும். இந்த மாதிரி தாங்க ஒரு சில இமேஜ் வராது, நமக்கு ரிலவெண்ட்டாக இருக்கிற மாதிரி நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம மாற்றி ஜென்ரேட் பண்ணணும் இமேஜை. இல்லை, இப்போ நான் ஃப்ரீயாக தானே பண்ணுறேன். இது ஃப்ரீ தான். 150 தாண்டினா தான் நீங்கள் பணம் கட்டணும். நம்ம அது இதுக்கு போதும்னு இருக்கும் இதுவே. ஆனால் மென் வர மாட்டேங்குதுங்க. ஓகேங்களா, சேஸ் பண்ணுற மாதிரி வர மாட்டேங்குது. ஸோ டைகர் சேஸ் பண்ணுற மாதிரி ஓடுற மாதிரி இருந்தால் நமக்கு ஓகே. இந்த மாதிரி எடுத்துக்கணும் இமேஜ். எடுத்துக்கிட்டு உங்களுக்கு இப்போது இதில் வந்து தம்ப்நெயில் கிரியேட் பண்ணணும். உங்களுக்கு வந்ததுலேயே நல்லா தம்ப்நெயில் இமேஜ் எதுன்னு பார்க்கணும். உங்களுக்கு ஜென்ரேட் இப்போ தம்ப்நெயில் கிரியேட் பண்ண போகிறோம். ஏஐ ஃபேஸ்லெஸ் சேனலுக்கு தம்ப்நெயிலை கிரியேட் பண்ணுறது இதிலேயே பண்ணலாம். ஸோ இந்த இமேஜ் தம்ப்நெயிலை வச்சு நல்லா இருக்காது, ஒரு ஆக்ஷனபிள் இமேஜாக இருக்கணும். அப்போ இது ஆக்ஷனபிள் இமேஜாக இருக்கா? இப்போ டைகர் துரத்துற மாதிரி, முயல் பக்கத்தில் நிற்கிற மாதிரி. ஓகேங்களா, ஸோ இதை மட்டும் எடுத்து தம்ப்நெயிலாக வைக்கக்கூடாது. அதுக்கு மேலே நீங்கள் தமிழில் ஏதாவது எழுதணும். ரேபிட் வெர்சஸ் டைகர் அப்படின்னு எழுதலாம். இல்லைனா வந்து ரேபிட் அப்படிங்க பேசுகிற மாதிரி போட்டு என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்கிற மாதிரி போடலாம். ஓகேங்களா, இல்லைனா மேலே வந்து முயலின் தன்னம்பிக்கை கதை அப்படின்னு கூட போடலாம். ஓகேங்களா, நீங்கள் எழுதுறது ஆடியன்ஸுக்கு நீங்கள் என்ன ஸ்டோரி சொல்ல வர்றீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். இமேஜ் வந்து ஆக்ஷனபிளாக இருக்கணும். அந்த மாதிரி இமேஜை தான் நீங்கள் எப்போவுமே இந்த ஏஐ வாய்ஸ் ஓவர் இல்லை, நீங்கள் ஓன் வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்குறீங்க. நீங்கள் ஓன் வாய்ஸ் ஓவர் கொடுத்து இமேஜ் ஜென்ரேட் பண்ண போகிறீங்க, அதை எடுத்து தம்ப்நெயிலாக வைக்க போகிறீங்கன்னா இந்த மாதிரி இமேஜ் தான் சூஸ் பண்ணணும். இதை எடுத்து வைக்கக்கூடாது, இதை தான் எடுத்து வைக்கணும். இப்போ நீங்கள் இந்த இமேஜெல்லாம் கிடச்சிருச்சு, ஓகே, எப்படி எடிட் பண்ணுவீங்க? யூடியூப் கிரியேட் ஆப்பில் போயிட்டு நீங்கள் எடுத்த இமேஜை, இது வந்து சைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த சைஸ் அப்படியே எடுத்து கொண்டு போயிட்டு யூடியூப் கிரியேட் ஆப்பில் 16:9 ரேஷியோவில் கரெக்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளே வச்சாதான் யூடியூப் வீடியோக்கு கரெக்டாக அது ஃபிட் ஆகும், லாங் வீடியோக்கு. அதுக்கப்புறமா அதுலேயே வாய்ஸ் ஓவர் இருக்கும். ஓன் வாய்ஸ் ஓவர் கொடுத்து வீடியோவை அப்லோட் பண்ணணும். சரிங்களா, நான் முக்கியமாக சொல்ல வர்றது, இந்த ஏஐ சேனல் அப்படின்றது மானிட்டைஸ் ஆகணும் அப்படின்னா வேல்யூ உங்களால் எந்த அளவுக்கு அதிகமாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுக்கணும். உங்கள் ஃபேஸை நீங்கள் பெருசாக காட்ட மாட்டீங்க ஃபுல் ஸ்க்ரீனில் அப்படின்னா கூட பரவாயில்ல, உங்கள் ஸ்க்ரீனில் கீழே சின்னதாக ஃபேஸ் காட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுப்பீங்க இல்லையா, அப்போ சும்மா எதுக்கு ஒரு மொபைல் மாதிரி வச்சுட்டு நீங்கள் பேசுகிற மாதிரி அது தூரமாக தெரிஞ்சாலும் பரவாயில்ல, அந்த வீடியோவை கட் பண்ணி உங்களோட இமேஜில் இங்கே வச்சுருங்க கீழே சின்னதாக.
அந்த இமேஜில் அது வீடியோவாக தான் வைக்கணும், சரிங்களா? நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது ஒரு வீடியோவை எடுத்து ரெக்கார்ட் பண்ணி அதை சின்னதாக இங்கே வச்சுருங்க. ஃபேஸ் காமிக்கக்கூடாதுன்னு நினச்சா கூட இங்கே வைக்கலாம் தான், பிரச்சனை இல்லை. வச்சுட்டு உங்கள் ஃபேஸ் அந்தளவுக்கு தெரியாது அந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோவை அப்படியே ப்ளே பண்ணிக்கிட்டே வாங்க, எடிட் பண்ணுங்கள். ஸோ இது ஃபர்ஸ்ட் திங், ஃபேஸை எங்கேயாவது காட்டிடுங்க. ரெண்டாவது, ஓன் வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்கணும். எந்த விதத்துலையுமே ஃப்ரீயான மியூசிக் எடுத்து போடுறேன், இல்லைனா ஒரு பாட்டு எடுத்து போடுறேன் அப்படின்னு போட்டுறாதீங்க. ஒரு வீடியோவில் வேல்யூ இல்லைனா மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணும்போது ரீயூஸ்டு கண்டென்ட்டாக வர்றதுக்கோ இல்லை மானிட்டைசேஷன் கிடைக்காம போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஏஐ சேனலை பொறுத்தளவுக்கு, ஃபேஸ்லெஸ். அப்போது கீழே நீங்கள் சின்னதாக ஃபேஸ் காமிக்கிறீங்கன்னா சரி ஓகே நீங்கள் தான் பேசுகிறீங்கன்னு யூடியூப் அல்காரிதம், யூடியூப் டீம் டிசைட் பண்ணுவாங்க. ரெண்டாவது, உங்களால் எடிட்டிங்கில் எந்த அளவுக்கு சூப்பராக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணுங்கள். எடிட்டிங்லையுமே உங்களோட யூனிக்னஸை நீங்கள் காட்டலாம். ஸோ வாய்ஸ் ஓவரில் நீங்களாக ஸ்டோரி சொல்லும் போது, உங்கள் ஸ்டைலில் சொல்லும் போது ஒரு யூனிக்னஸ் வரும். நீங்கள் சின்னதாக தூரமாக உங்கள் ஃபேஸை ரெக்கார்ட் பண்ணி கீழே வைக்கிறீங்கன்னா கூட அங்கே அதுவும் ஓகே. ஓன் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறீங்க, எடிட்டிங்லையுமே சூப்பராக பண்ணுறீங்கனாலுமே இந்த யூனிக்னஸ்லாம் சேரும்போது தான் உங்களுக்கு மானிட்டைசேஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஃபேஸ்லெஸ் சேனலை பொறுத்தளவுக்கு. ஏன்னா முன்னாடி மாதிரி இல்லை, இப்போது நிறைய ஃபேஸ்லெஸ் சேனலுக்கு மானிட்டைசேஷனை கட் பண்ணிகிட்டே வர்றாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு வேல்யூ எந்த அளவுக்கு அதிகமாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு வீடியோவில் கொடுங்க. வேல்யூன்றது நான் உங்கள் யூனிக்னஸை தான் சொல்கிறேன் இந்த இடத்துல.